பாண்டியன் ஸ்டோர் பிரமு ரொம்பவே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அக்கா பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லைன்ட்டு. உடனே அப்போ தான் இருந்துட்டு வழியில் வந்து கோமதியை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கோமதி கடைக்கு போகும்போது ஒரு நிமிஷம் நேரடி உங்கள்கிட்ட பேசணுன்றாங்க. என்னம்மா விஷயன்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையாடி? சின்ன வயசுலேருந்து உன் கூடவே வளர்ந்தவன் உன் தம்பின்றாங்க. உனக்காக எவ்வளோ விஷயங்களாக பண்ணியிருக்கான். ஆனால் நீ எப்படி அவனை இப்படி தப்பாக நினைக்கும் போது மனசு வந்துச்சுன்றாங்க. போதும் நிப்பாட்டுமா, அவன் பண்ணதெல்லாம் தப்பாக தெரியல, நான் பண்ணுறது அவனுக்கு தப்பாக தெரியுதான்றாங்க. எல்லாரும் கூட்டு கலவாணிங்க தானே, ஒன்றா இருந்துட்டு என் புருஷனுடைய கடையை வந்து ஒழிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. அதனால தானே எல்லாம் கூட்டு கலவாணிங்க மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்றாங்க. கோமதி, எப்படி நீ இப்படி மாறினன்றாங்க. ஏன் இப்படி யோசிக்கிறேன்? நீ பேசுனதுனால பாவம் பழனி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காண்டி அவன். அதெல்லாம் கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்துருந்தா நீ இப்படி எல்லாம் பேசியிருப்பியா சொல்லுன்றாங்க. என்ன இருந்திருந்தாலும் நீ இப்படி மாறுவன்ட்டு நாங்கள் யாரும் நினைக்கலடி அப்படின்றாங்க. நான்லாம் கரெக்டாக தான் இருக்கேன், நீங்களாம் தான் மாறிட்டீங்கன்றாங்க. எல்லா அண்ணனுங்க கூட சேர்ந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, வயசான காலத்தில் ஒழுங்கா இல்லாமல் நீ ஏமா இந்த மாதிரி எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மாவை அனாவசியமாக நம்மளுடைய பேசிட்டு இருக்காங்க கோமதி. அதெல்லாம் கேட்டு அவங்களுடைய அம்மா ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.